வெல்கம் டு Makeup சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பேபி ஷவர் செல்ஃப் மேக்கப் தான். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என்னோடய ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிளென்சிங் பண்ணேன், டோனிங் பண்ணியிருக்கேன். டோனிங் ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் PAC மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கேன், வாட்டர் பேஸ் மாய்ஸ்சரைசர். ஸோ ட்ரை ஃபேஸாக இருக்கும். அதனால இப்போ மறுபடியும் வந்து எனக்கு வந்து எம்ப்ரோலைசர்ஸோட மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். எனக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு பர்டிகுலராக. ஆக்சுவலாக என்னோடய ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின். பட் இந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. ஸோ நான் டபுள் மாய்ஸ்சரைசர் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து போர் ப்ரைமர் எடுத்திருக்கேன் PACலேருந்து. ஸோ அது வந்து நம்மளுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த ஹைலைட்டிங் பார்ட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து எம்ப்ரோலைசர்ஸ் வந்து மாய்ஸ்சரைசர் கம் ப்ரைமர் தான். ஸோ அது நல்ல ஒரு ப்ரொடெக்டிங் ஷீல்டாகவும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம போடுறது ரொம்ப நல்லது. மேக்கப் வந்து உள்ளே நம்ம ஸ்கின்குள்ளே வந்து போகாது. நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ரைமரும் நல்லா ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆனோடனே லிப் மாய்ஸ்சரைசர் அடிக்கடி லிப் மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ லிப் எனக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணுறேன். ஆரஞ்சு கலர் கரெக்ஷன்ஸ். இப்போ நிறையா வந்து பிளாக் மார்க்ஸ் இருக்கும், அண்டர் ஐ இருக்கும், மவுத் சுற்றி பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து கலர் கரெக்டிங் பண்ணுறேன். எல்லிகளோட கலர் கரெக்டிங், ஆரஞ்சு கலர் கரெக்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்து ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் பர்டிகுலராக அதிகமாகவே நான் போட்டுக்கிறேன். ஸோ அதை நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும். அண்டர் ஐ அண்ட் தென் வந்து என்னோடய சீக் கிட்ட ஒரு பிளாக் மார்க் இருக்குது. ஸோ அதை நான் கவர் பண்ணுறேன். அப்புறம் ஃபோர்ஹெட்டில் ஸோ ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதை நல்லா பிளெண்டும் பண்ணிடுறேன். ஸோ ஆரஞ்சு கலர் கரெக்டாக தான் போடணும். ரொம்ப அதிகமாகவும் நம்ம போடக்கூடாது. மேக்கப் வந்து க்ரே ஆகிற சான்சஸ் இருக்கும். ஸோ கரெக்டான இடத்துல வந்து தேவைங்கிற இடத்துல மட்டும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பர்டிகுலராக அந்த மவுத் ஏரியாவை வந்து நல்லா கவர் பண்ணணும். அதே மாதிரி அதிகமாகவும் போடக்கூடாது. லேயர்ஸ் ரொம்ப போட வந்து உங்களுக்கு வந்து லைன்ஸ் அண்ட் கிராக்ஸ் வந்து விழுகும் மேக்கப்பில். ஸோ எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுறணும். எல்லா இடத்துலையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன், வேறு எங்கேயும் எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு முக்கியமான ஸ்டெப் வந்து அதை ஈவன் பண்ணுறதுக்கு பிளெண்டிங். ஈவன் பண்ணுறதுக்கு ப்ளஸ் எக்ஸஸாக இருக்கிறதையும் அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ பிளெண்டிங் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட மேக்கப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து கன்சீலர் பண்ணுறேன். மேக்கோட கன்சீலர் பேலட்டில் என்னோடய ஸ்கின் டோனுக்கு எடுத்து அந்த ஆரஞ்சு கரெக்டரை வந்து கவர் பண்ணுறேன். ஸோ எங்கெல்லாம் நான் ஆரஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணினோ அங்கெல்லாம் வந்து நான் என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்றாப்பில் நான் வந்து அங்கே கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் ஆரஞ்சு கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணணும். அண்டர் ஐ அண்டு நோஸ் அங்கெல்லாம் நான் வந்து என்னோடய ஸ்கின் டோனை வச்சு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஈவனாக இருக்கிற மாதிரி நம்மளோட ஸ்கின்னை வந்து ஈவனாக கேட்குறோம். ஸோ நான் டாட்டாக வந்து அப்ளை பண்ணி அதை வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்றேன். நமக்கு அந்த ஆரஞ்சு நெக்கு ஏரியா அதெல்லாம் வந்து கவர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட முக்கியமான ஸ்டெப் பிளெண்டிங். ஸோ எக்ஸஸ் ப்ராடக்டையும் ரிமூவ் பண்ணிடும் அண்ட் தென் ஈவன் ஆக்கிரும். இப்போ நம்ம ஃபேஸில் வந்து எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லை. நெக்ஸ்ட்டு முக்கியமான பார்ட் வந்து காது, கழுத்து எல்லாத்தையும் வந்து நம்ம கவர் பண்ணணும். கழுத்துக்கும் நம்ம ஆரஞ்சு கரெக்ஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஆரஞ்சு கரெக்ஷன் பண்ணிவிட்டு கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிக்கணும். எப்பயுமே நமக்கு வந்து நெக் அண்ட் ஃபேஸ் டோன் ஒரே மாதிரி இருக்கணும் பேஸில். இப்போ வந்து நார்ஸோட இலுமினேட்டர் ப்ரைமர் எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து நமக்கு எங்கெல்லாம் வந்து ஹைலைட்டிங் தெரியணுமோ, ஷைனிங் க்ளாஸி லுக் தெரியணுமோ அங்கேக்குள்ளே உள்ள இந்த டீ ஜோனில் மட்டும் நான் அப்ளை பண்ணி லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஷைனிங் லுக் கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கன்சீலரை வந்து நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கு நான் மேக்கோட ஃபிக்ஸ் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன்.
என்னோடய ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் டாட்டாக ஒன் சைடு மட்டும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் பொறுத்தவரையும் எப்போயுமே ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணக்கூடாது, வேகமா ட்ரை ஆயிரும். இப்போ நான் யூஸ் பண்ணிக்க வந்து ஹூடா பியூட்டியோட ஃபவுண்டேஷன். ஸோ அதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் வேகமா ட்ரை ஆயிரும், பிளெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் இதோட ஸ்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ப்ராப்பராக வந்து பேஸ் கரெக்டாக நம்ம பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும். இது வந்து நமக்கு ஸ்வெட் ப்ரூஃபாக இருக்கும், வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், ஸ்டேவும் லாங் ஸ்டே இருக்கும். நல்ல ஒரு ஃபவுண்டேஷன். பட் வந்து நம்ம கரெக்டான பிளெண்டிங் ப்ராசஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்து நம்ம லேயர் வந்து கொஞ்சம் அதிகமாகிருச்சுன்னா கிராக் விழுகும் இந்த ஃபவுண்டேஷனில். ஃபவுண்டேஷன் மறக்காமல் காதுக்கு கழுத்துக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். ஸோ அகெயின் வந்து நெக் அண்ட் நமக்கு ஃபேஸ் வந்து ஈவனாக இருந்தால் தான் ஃபோட்டோஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப அன்ஈவனாக இருக்கும். அதே போல் ரொம்பவும் நம்ம ப்ராடக்ட் வந்து கழுத்துக்கு போடக்கூடாது. ரொம்ப வேர்க்குது இல்லை ஜுவல்ஸ் நிறையா போடுறாங்க அப்படின்னா அது ரொம்ப ஸ்வெட் ஆகி அந்த இடத்துல வந்து மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நல்லா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். இருந்தாலும் நம்ம வந்து லேயர்ஸ் வந்து கம்மியாக போடுறது பெஸ்ட்டு. அடுத்து ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணணும் ஃபவுண்டேஷனை. நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஹைலைட். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க வந்து டூ ஃபேஸோட கன்சீலர் தான். என்னோடய ஷேட்லேருந்து 2 ஷேட் வந்து லைட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். டீ ஜோனில் வந்து ஹைலைட்டிங் பார்ட்டில் வந்து நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். நல்லா ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணணும். இது ரொம்ப நல்ல ஸ்டே இருக்கும் அண்ட் பிளெண்டிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அண்டர் எல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸஸாக இருக்கிறத வந்து நான் ஐக்கும் பேஸாக கொண்டுட்டு போயிருக்கேன். ஐக்கும் வந்து ரொம்ப நம்ம அதிகமாக வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா எனக்கு லைன்ஸ் விழுகிறதுனால அடுத்து வந்து ஐ ஷேடோ வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் ஐ மேக்கப்பை. அதனால் ரொம்ப லைட்டாக தான் நான் வந்து அந்த கன்சீலரையே வந்து நான் ஐக்கு வந்து பேஸாக கொடுத்துருக்கேன். நல்லா அண்டர் ஐலாம் வந்து ப்ராப்பராக வந்து பிளெண்ட் பண்ணணும். இப்போ வந்து கான்டூரிங் செக்ஷன். கான்டூரிங்க்கு வந்து நான் எல்லிகளோட டார்க் ப்ரௌன் ஷேட் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபேஸ் கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நோஸ் கான்டூரிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோர்ஹெட் கான்டூர் பண்ணியிருக்கோம். நோஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக வேணும்ன்ட்டு ப்ராப்பராக நோஸ் கான்டூரிங் பண்ணி பிளெண்ட் பண்ணுறோம். ஸோ பிளெண்டிங் வந்து கரெக்டாக பண்ணணும். ஃபோர்ஹெட்டுக்கு வந்து அப்போர்ட் டைரெக்ஷனில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்குக்கு வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வந்து பிளெண்ட் பண்ணணும். இப்போது கரெக்டாக பிளெண்டிங் பண்ணிகிட்ருக்கோம் ஃபோர்ஹெட்டு, சீக்குக்கு, நோஸ்க்குலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்குக்கு வந்து கான்டூர் பண்ணுறேன். நெக் வந்து ப்ராப்பராக ஷேப் பண்ணி அது வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வந்து பிளெண்ட் பண்ணுறோம். இப்போ எங்கேயாச்சும் பிளெண்டர் வச்சு எக்ஸஸாக நம்மளுக்கு இதாகிடுச்சுன்னா திருப்பி கன்சீலர் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இதையும் நல்லா ப்ராப்பராக வந்து பிளெண்ட் பண்ணணும். எனக்கு வந்து இப்போ நோஸில் வந்து கொஞ்சம் சென்டரில் வந்து அதிகமாக கான்டூர் ஆயிடுச்சு, அதனால் நான் கன்சீலர் வச்சு கரெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் அண்டர் ஐ எல்லா இடத்தையும் வந்து நான் ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணுறேன். அண்டர் ஐ மட்டும் அப்பப்போ நம்ம வந்து ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு, நமக்கு லாங் ஸ்டே கொடுக்குறது. இந்த பவுடர் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு கெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பே. நமக்கு வந்து மேக்கப் வந்து லாங் ஸ்டேவாகவும் வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நான் எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கணும் அந்த ஏரியாவுக்கெல்லாம் பண்ணுறேன். சிம்பிளாக சொல்லணும்னா கான்டூர் பண்ண ஏரியாவை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் நான் வந்து பவுடர் அப்ளிகேஷன் பண்ணுறேன். நெக்கு முக்கியமாக, ஏன்னா அங்கே லைன்ஸ் நம்மளுக்கு விழுகும், அதனால் அங்கேயும் நம்ம வந்து பேக் பண்ணிக்கணும். நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்பாஞ்ச் வந்து நான் வந்து கான்டூர் ஏரியா விட்டுட்டு
மற்ற ஏரியாவுக்கு தான் வந்து நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அண்டர் ஐயில் கொஞ்சம் நம்ம அதிகமாகவே பேக் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் கன்சீலர் வச்சே வந்து நான் ஐ பேஸ் க்ரியேட் பண்ணுறேன். கன்சீலர் வந்து சேம் 2 ஃபேஸோட கன்சீலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், லைட்டர் ஷேட். இது வந்து எனக்கு வந்து அந்த ப்ரோவை வந்து நீட் பண்ணி கொடுக்கும். நம்ம ப்ரோவுக்கு வந்து ஷேப் பண்ண மாதிரியும் இருக்கும், பேஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும். இப்போ வந்து அதை ப்ராப்பராக வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிறோம். பிளெண்ட் பண்ணிவிட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஐ மேக்கப்புக்கு வந்து ஐ ஷேடோ வந்து நல்லா ஸ்டிக்காக இருக்கும், நம்மளுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். ப்ராப்பராக எங்கேயும் வந்து அந்த கன்சீலர் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாத மாதிரி ப்ராப்பராக நம்ம செட் பண்ணோம். இப்போ டஸ்ட் ஆஃப் பண்ணுறேன். எக்ஸஸ் பவுடர் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த டைமில் வந்து நமக்கு ஏசி இந்த மாதிரி இதில் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக வந்து மேக்கப் செட் ஆகும். ரொம்ப நம்மளை சுற்றி வந்து நிறைய பேர் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து மேக்கப் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா மற்றவங்களோட பாடி ஹீட் தான் நமக்கு வந்து அதிகமாக வந்து வேர்க்க வைக்கும், அவங்களோட ஹீட்டு. இப்போ நான் ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் ஏரியா வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அவுட்டர் கார்னர்லேருந்து நான் வந்து மேலே க்ரீஸ் ஏரியா எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரான்சிஷன் ஏரியா வந்து நம்மளோட ப்ரௌன் ஷேடே கொடுக்கலாம். அண்ட் தென் நான் க்ரீஸுக்கு வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேடு, அதோட கொஞ்சம் டார்க்கர் ஷேடுக்கு வச்சு நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ரௌன் கலரையும் இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ப்ரௌனிஷ் கலரையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் க்ரீஸ் ஏரியாவுக்கு. நமக்கு நல்ல க்ரீஸ் ஏரியா வந்து நல்ல பாப் அவுட் ஆனால் தான் வந்து ஐ மேக்கப்பே ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த ப்ரோ போனில் வந்து நமக்கு டச் ஆகக்கூடாது. ப்ராப்பராக பிளெண்ட் பண்ண பிறகு நான் வந்து லைட்டாக வந்து அவுட்டர் கார்னரை வந்து திக்கன் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட கொஞ்சம் திக்கர் ப்ரௌன் ஷேட் எடுத்து அவுட்டர் கார்னருக்கு மட்டும் நான் வந்து ஸ்மெட்ச் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு செமி ஹாஃப் கட் க்ரீஸ் மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. ரொம்ப சிம்பிளாக தான். ஸோ அவுட்டர் கார்னரை மட்டும் நான் வந்து டார்க்கர் ஷேட் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லைட்டாக கன்சீலர் எடுத்து அது வந்து ஹாஃப் கட் க்ரீஸ் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ப்ரஷ்ஷை வந்து ஷார்ப் பண்ணி அது வந்து லைட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். பண்ணி கன்சீலர் வச்சு ஹாஃப் கட் க்ரீஸ் க்ரியேட் பண்ணுறேன். இது செல்ஃப் ஐ மேக்கப்புங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கட் க்ரீஸ் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் ஐப்ரோஸை வந்து டைட்டன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு செமி கட் க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ப்ராப்பரான கட் க்ரீஸ் கிடையாது. இது எதுக்காண்டி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஷிம்மர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபாரெவர் 52ஓட மேக்னிஃபிகண்ட் ஐ ஷேடோ தான். இது வந்து கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்கும், நல்லா திக்காக வந்து அதில் நமக்கு ஷிம்மர் வந்து இருக்கும். நம்ம இதுக்கு க்ளூ அப்ளை பண்ண தேவையில்லை, ரொம்ப குயிக்காக ஐ மேக்கப் பண்ணிடலாம். இது அதுவும் செல்ஃப் மேக்கப் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட கிளிட்டர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து இது க்ரீமி டெக்ஸ்டருங்கிறதுனால நான் லைட்டாக வந்து மேலே வந்து பவுடரும் டச் பண்ணியிருப்பேன், ஷிம்மர் பவுடரும். அப்போ வந்து அது வந்து எங்கேயும் மூவ் ஆகாமல் க்ரீஸ் லைன் க்ரியேட் பண்ணாமல் நமக்கு வந்து அது பிரேக் ஆகாமல் நல்லாயிருக்கும். அதனால லைட்டாக பவுடர் வச்சு நான் செட் பண்ணியிருப்பேன், கோல்டு ஷிம்மர் பவுடர் வச்சே. நம்ம என்ன ஷேட் யூஸ் பண்ணிக்கோமோ அந்த ஷேடுக்கே நம்ம வந்து ஷிம்மர் பவுடரும் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ மறுபடியும் வந்து க்ரீஸை வந்து டார்க்கன் பண்ணுறேன். அப்போ தான் வந்து ஐ மேக்கப் வந்து நல்லா வந்து பாப் அவுட் ஆகி தெரியும் நமக்கு அந்த கட் க்ரீஸ் பண்ணது. இப்போ டக்குன்னு உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் ஐ மேக்கப் வந்து எந்த அளவுக்கு வந்து பாப் அவுட் ஆகி தெரியுதுன்ட்டு. மேலேயும் நம்ம வந்து ப்ரௌன் ஷீட் போட்டிருக்கோம். இப்போ அவுட்டர் கார்னரையும் திருப்பி கரெக்ட் பண்ணுறோம், பிளெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து லோவர் லேஷ் லைனை வந்து
நம்ம மேலே என்ன கலர்ஸ் எல்லாம் காம்பினேஷன் கொடுத்தோமோ அதை வச்சு கீழேயும் நம்ம blend பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து லைட்டர் ப்ரௌன் அண்ட் டார்க்கர் ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ராப்பராக வந்து நம்ம வந்து லோவர் லேஷ் லைனையும் blend பண்ணிக்கிறோம். அப்போ தான் ஐ மேக்கப் வந்து நல்லா பாப் அவுட் ஆகி கம்ப்ளீட்டான லுக் கிடைக்கும். நமக்கு ஐ மேக்கப்பில் இதுவும் ஒரு முக்கியமான பார்ட் தான். அதையும் நம்ம டார்க்கன் பண்ணால் தான் நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பிங்க்கையும் லைட்டாக நான் ஷேட் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்லா பாப் அவுட் ஆகணுன்ட்டு. அண்ட் தென் ஐப்ரோ வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வேண்டாங்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய லைன்லேயே வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ப்ரோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் வந்து மேக்கோட ப்ரோ ஜெல் டார்க் ப்ரௌன் ஷேடு தான். ஸோ கம்ப்ளீட்டாக நான் ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு கொண்டுட்டு வரேன். லைட்டாக அப்ளை பண்ணுறேன், ஏன்னா எனக்கு அங்கேக்குள்ளே நிறையா ஸ்பேஸ் இருக்கிறதுனால. அப்புறம் வந்து கோம்பு வச்சு நான் ப்ராப்பராக blend பண்ணி ஈவன் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேரையும் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம், ஐப்ரோ ஹேர்ஸையும். இப்போ வந்து கீழே வந்து அந்த போன்கிட்ட வந்து எதுவும் இருந்துச்சுன்னா ஏற்கனவே நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணிக்க ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக டச்சப் பண்ணிக்கிட்டால் போதும். அங்கே வந்து ஒரு சின்ன லைன் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஜெல் போட்டிருக்கோம், ப்ரோ ஜெல். அதனால் பவுடர் வந்து வெட் அண்ட் ஒயிட்லேருந்து ப்ரோ பவுடர் வச்சு நான் டார்க் ப்ரௌன் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு நல்ல ஒரு லாங் ஸ்டேவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் எனக்கு டைம் ஆனதுனால எனக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து ஹேர் ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஜஸ்ட்டு வந்து பவுடர் கான்டூரிங் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஹைலைட்டிங் பண்ணியிருக்கேன், நோஸ் ஹைலைட்டிங் அண்ட் சீக் ஹைலைட். எங்கெல்லாம் எனக்கு ஹைலைட் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து பெக்காவோட ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஆக்சுவலாக ப்ளஷ் பண்ணியிருந்தேன், அது வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ண முடியல. இப்போ வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன், ஃபேஸ்க்கு ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரோவுக்கும் வந்து ப்ரோ போனோட ஹைலைட் பண்ணியிருக்கேன், சேம் பெக்காவோட ஹைலைட்டர் தான். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் லுக் வந்து வரும். ஐலைனர், ஐலேஷ் இதெல்லாம் வந்து நான் வந்து ஃபோட்டோ பிக் பண்ணி எடுக்கலை. லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணது வந்து ஷெஃபோராலேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய லுக். இந்த பேபி ஷவர் லுக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.